கர்த்தருடைய ஆவியானவர் என் மேலே இருக்கிறார். ஒரு அபிஷேகம் என் மேலே இருக்கிறது. அந்த அபிஷேகம் ஏன் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிற போது அவர் சொல்லுகிறார், பார்வையற்றவர்களுக்கு நான் பார்வை தர வேண்டும், சிறைப்பட்டவர்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும், ஒரு பெரிய விடுதலையை தர வேண்டும், காயப்பட்டவனை குணமாக்க வேண்டும், கட்டப்பட்டவனை கட்டவிழ்க்கும்படியாய் ஒரு அபிஷேகம் என் மேலே வைக்கப்பட்டிருக்கிறது சொன்னார். அதே அபிஷேகத்தை தான் கர்த்தர் என்ன செய்திருக்கிறாரா, தம்முடைய பிள்ளைகள் மேலே வைத்திருக்கிறார். இன்றைக்கு ஜனங்கள் கட்டவிழ்க்கப்பட வேண்டுமானால் நம்மிலே தேவன் வைத்திருக்கிற அந்த கட்டவிழ்க்கிற அபிஷேகத்தை சரியாய் பயன்படுத்த வேண்டும். எப்பொழுது ஜனங்கள் கட்டவிழ்க்கப்படுகிறார்கள், இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சீஷர்கள் போய் இயேசு தமக்கு சொன்னபடியே, தேவனுடைய வார்த்தை வருகிற போது, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும், எந்த கட்டுகளும் தெரிப்புண்டு போகும். அல்லேலூயா. என்னோடு கூட யோவான் 11ஆம் அதிகாரம் 43, 44 வசனங்கள் சொல்லுகிறது. ஆண்டவர் பேசுகிற போது நல்லா கவனிங்க, இவைகளை சொன்ன பின்பு, அப்போ கவனிங்க, தேவன் என்ன செய்கிறார்னு சொன்னா, அதற்கு முன்பதாக தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார். மார்த்தாளும் மரியாளும் ஒரு பெரும் போராட்டத்தில் இருக்கிறார்கள். சகோதரன் மரித்து போயிருக்கிறான், அடக்கம் பண்ணப்பட்ட நிலைமையில இருக்கிறான். அப்படிப்பட்ட சூழலிலே ஆண்டவர் அவர்களோடு கூட பேசுகிற போது சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். முதல் வார்த்தை சொல்லுகிறார், நீ விசுவாசிக்க முடியுமானால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொன்னவர், அவைகளை சொன்னதற்கு பிறகு பிதாவினிடத்திலே பேசுகிறார். பிதாவே, நீர் எப்போதும் நான் பேசுனா நீங்க கேட்கிறீங்க, என்னுடைய ஜெபத்துக்கு நீங்க பதில் தருகிறீர்கள் என்று இவைகளெல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக சொல்லிவிட்டு இயேசு சொன்னார், லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமிட்டு கூப்பிட்டார். வேதம் சொல்லுகிறது, லாசருவின் மரண கட்டுகள் அறுக்கப்பட்டது. ஆண்டவருடைய வார்த்தை சரியாய் கடந்து போகிற போது அங்கே தேவன் பேசுகிறார், இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்று சொன்னார். கட்டப்பட்ட நிலைமையில இருக்கிறார் லாசரு. தேவனுக்கு மகிமை உண்டாட்டும். ஒரே ஒரு வார்த்தை தான், ஆண்டவருடைய வார்த்தை சரியாய் பிரவேசிக்கிற போது எந்த கட்டுக்களையும் தேவ வார்த்தை அறுத்து விடும். ஆண்டவர் அதனால சொல்லுகிறார், நான் உங்களுக்கு சொல்லுகிறபடி போய் செய்யுங்கள், நான் சொன்ன வார்த்தையை நீங்கள் பேசுங்க. கூட்டவோ குறைக்கவோ ஒன்றும் வேண்டியதில்லை, இது இயேசுவுக்கு வேணும்னு சொல்லி அவன் அனுப்பி விடுவான் என்று சொன்னார். கற்பிக்கப்பட்டவர்கள் அப்படியே போய் சொன்னார்கள். கழுதை கட்டவிழ்க்கப்படுகிறது. தேவனுடைய வார்த்தையை நீங்கள் சரியாய் பிரயோகப்படுத்துகிற போது ஆண்டவருடைய வாயிலிருந்து அந்த வார்த்தை வருகிறது. லாசருவே வா என்று சொன்னார், வெளியே வருகிறான். ஆண்டவர் ஜனங்களை பார்த்து சொன்னார், இவனை கட்டவிழ்த்து விடுங்கள். ஏன்னா அன்றைக்கு இருந்ததான அந்த மரணக்கட்டுகளிலிருந்து தேவன் லாசருவை விடுவிக்க முடியுமானால் எந்த மரணக்கட்டுகளில் இருக்கிற ஜனங்களையும் விடுவிக்கிறதற்கு இயேசுவினுடைய வார்த்தை போதுமானது. ஆண்டவருடைய வார்த்தை நம்மிடத்தில் இருக்கிறது. அந்த வார்த்தை இன்றைக்கு நீங்கள் சுமந்து கொண்டு போகிற போது, என்னோடு கூட லூக்கா 13ஆம் அதிகாரம் 11, 12 வசனங்களிலே வாசிக்கிற போது அங்கே போடப்பட்டிருக்கிறது. வாசிங்கள். எப்பொழுது பாருங்க, அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். இயேசு அவளை பாருங்க, அவளை பார்க்கிறார், அவளை கூப்பிடுகிறார். ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னால், ஸ்திரீயே, உன் பலவீனத்திலிருந்து நீ விடுதலையாக்கப்பட்டாய். நல்லா கவனிங்க, இயேசு அந்த வார்த்தையை பேசுகிற போது அதுவரைக்கும் அவளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொன்னா, 18 வருஷமான ஒரு போராட்டங்கள். யாருடைய போராட்டம்? யார் அந்த பாடுகளை கொண்டு வந்து கொடுக்கிறது? வேதம் சொல்லுகிறது, சத்துரு கொண்டு வந்ததான கட்டுக்கள். 16வது வசனம். இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியை
நல்லா கவனிங்க, சாத்தான் என்ன செய்திருக்கிறான் சொன்னா, லாசருடைய வாழ்விலே மரணக்கட்டுகள் இருந்தது. தேவனுடைய வார்த்தை அதை விடுவிக்கிறதை பார்க்கிறோம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சாத்தானுடைய கட்டுகள். தேவ பிள்ளைகளுடைய வாழ்விலே சத்துருடைய கட்டுகள் இருக்கிற போது அவர்கள் என்ன செய்ய முடியவில்லையா? எவ்வளவேனும் நிமிர முடியல, வாழ்க்கையில முன்னேற முடியல, ஒன்றையும் பார்க்க முடியல, அப்படியே முற்றிலும் ஒடுக்கப்பட்ட நிலைமையில இருக்கிற போது தேவனுடைய வார்த்தை வருகிறது, ஸ்திரீயே உன் பலவீனத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டாய். இன்னைக்கு நீங்கள் விசுவாசிக்க முடியுமானால் தேவனுடைய சத்தியத்தை சரியாய் பேசுகிற போது சத்தியம் ஜனங்களை கட்டவிழ்க்கும்.